ஸோ நம்ம வேகட்டாரில் இருக்க பேனியன் ஷேக் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ரைஸு, பாப்படு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஃபிஷ் கிரேவி இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் 2 சப்பாத்தின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 150. டேஸ்ட் எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு. வணக்கம் மக்கள், மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலி தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து போண்டான்னு சொல்லிட்டு கோவாவில் ஒரு ஏரியா இருக்குது மக்கள். நான் தங்கியிருந்த வேகட்டார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஸோ அங்கே இருக்க ஒரு 3-4 டெம்பிள் தான் மக்கள் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அந்த வேகட்டார் டு போண்டா ரைடே வந்து கொஞ்சம் ஹைவேஸ் இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அந்த டெம்பிள் செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள்னே வந்து நான் சொல்லுவேன். நான் ஆர்கிடெக்சர் வைஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம சேனலை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வர நிறைய மக்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ஸ், பியூட்டிஃபுல்லான அந்த ஆர்கிடெக்சர் வந்து போயிட்டு அந்த இதோ ரசித்து பார்க்குறதுல வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஆர்வம் அதிகம். ஸோ நான் எப்போவுமே என்னோடய ட்ராவல் சீரீஸில் வந்து ஏதாவது ஒரு டெம்பிள் ஏதாவது அந்த இடத்துல இருந்ததுன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நான் போய் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கணுன்னு நினைப்பேன். அதுக்காகவே நான் தங்கியிருந்த வேகட்டார்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மோர் தென் 1.5 hours இந்த மார்னிங் குளூரில் வந்து நான் ரைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 3-4 டெம்பிளுக்கு வந்து நான் விசிட் பண்ண மக்களே. ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த போண்டான்ற இந்த ஏரியாவே வந்து ரொம்ப டூரிஸ்டியாக இல்லாமல் ரொம்ப அந்த கோவா பார்ட்டி வைப் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சர், ஒரு லேட் பேக்கான ஒரு பிளேஸு, நேச்சரை நல்லா நீங்கள் ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருந்தது இந்த போண்டான்றது. இங்கே நான் விசிட் பண்ண டெம்பிள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ மாக்னேஷ் டெம்பிள், அப்புறம் ஸ்ரீ மகாசல நாராயண டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ நாகேஷ் மகாத்ர மந்திர் அப்படின்ட்டு, அப்புறம் ஸ்ரீ சண்முகத்ர மந்திர், அப்புறம் வந்து கடைசியாக சஃபா மஸ்ஜிதும் வந்து நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் மக்களே. இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பெருசாக ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இந்த காணொலி நான் சொல்ல போகிறதில்ல. ப்ளசண்ட்டாக ஒரு ஆடியோ போடுறேன், என்னோடவே சேர்ந்து இந்த இயற்கை அழகு, இந்த பியூட்டிஃபுல்லான டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு எல்லாமே என்னோட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து ரசிங்க மக்களே. மோஸ்ட்லி இது வந்து சிவன் கோவில், அப்புறம் வந்து பெருமாள் கோவில், கடைசியாக நான் சொன்ன சஃபா மஸ்ஜித் வந்து முஸ்லீம் அல்லாஹ் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில். ஸோ இதுதான் மக்களே இந்த காணொலி. ஆடியோ போடுறேன், என்னோடவே சேர்ந்து இந்த அழகான இயற்கையை வந்து ரசிங்க. கடைசியாக வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சேர்ந்தே பயணிப்போம், காத்து.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மக்களே, நம்ம கோவா சீரீஸில் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் போட்டிருக்கோம், நிறைய பீச்சஸ் போயிட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்னும் சூப்பரான பிளேசஸ் இன்னொரு 2-3 மஸ்ட் விசிட், ரொம்ப பர்சனலி ஃபேவரட்டான பிளேஸ்லாம் அடுத்தடுத்த காணொலியில் வந்துட்டுருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வரும். நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மக்களே, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.